சட்டப்பேரவை தேர்தலை ஒட்டி தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் அஇஅதிமுக நிர்வாகிகள் பங்கேற்ற ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. திண்டுக்கல்லில் தேர்தலை முன்னிட்டு கிழக்கு மற்றும் வடக்கு பகுதி கழக நிர்வாகிகளுடன் சட்டமன்ற தொகுதி அஇஅதிமுக வேட்பாளர் திரு சீனிவாசன் பங்கேற்ற ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. திண்டுக்கல் மாநகராட்சி மேயர், பகுதி கழக நிர்வாகிகள், 24 வார்டு கழக நிர்வாகிகள் உள்ளிட்ட பலர் இதில் கலந்து கொண்டனர். பழனியை அடுத்த பாலசமுத்திரம் பேரூராட்சியில் நடைபெற்ற அஇஅதிமுக செயல் வீரர்கள் கூட்டத்தில் கழக அரசின் 5 ஆண்டு கால சாதனைகளை பொதுமக்களிடம் விளக்கி வாக்கு சேகரிக்க வேண்டும் என ஆலோசனை வழங்கப்பட்டது. இதில் கழக நிர்வாகிகள், மகளிர் அணியினர் உள்ளிட்ட ஏராளமானோர் பங்கேற்றனர். திருச்சியில் கிழக்கு சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட அஇஅதிமுக செயல் வீரர்கள், வீராங்கனைகள் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. இதில் வரும் சட்டப்பேரவை தேர்தலில் கழக தொண்டர்கள், நிர்வாகிகள் ஆற்ற வேண்டிய பணிகள் குறித்து விவரித்து வெற்றிக்கு பாடுபட வேண்டும் என தெரிவிக்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் திருச்சி கிழக்கு தொகுதி கழக வேட்பாளர் திரு வெள்ளமண்டி என் நடராஜன், கழக பாசறை மாநில செயலாளர் திரு ப குமார் எம்பி, அரசு தலைமை கொறடா திரு ஆர் மனோகரன், கழக அமைப்பு செயலாளர் திருமதி எஸ் வளர்மதி ஆகியோர் பங்கேற்று கழக நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்களுக்கு ஆலோசனைகளை வழங்கினார். இதேபோல திருச்சி மேற்கு சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட கழக செயல் வீரர்கள், வீராங்கனைகள் ஆலோசனைக் கூட்டமும் திருச்சியில் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் வார்டு உறுப்பினர்கள், பூத் கமிட்டி உறுப்பினர்கள், வட்ட செயலாளர்கள், நிர்வாகிகள் என ஆயிரக்கணக்கானோர் பங்கேற்றனர். நீலகிரி மாவட்டம் கூடலூர் சட்டமன்ற தொகுதி கழக நகர, ஒன்றிய, பேரூராட்சி கிளைக்கழக நிர்வாகிகள் ஆலோசனைக் கூட்டம் கூடலூரில் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் தேர்தல் குறித்த ஆலோசனைகள் கழக நிர்வாகிகளுக்கு வழங்கப்பட்டது. இதில் மாவட்ட கழக செயலாளர் திரு கே ஆர் அர்ஜுனன் எம்பி, தொகுதி வேட்பாளர் திரு எஸ் கலைச்செல்வன் உள்ளிட்டோர் பங்கேற்றனர்.